அதிக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான 7 கம்பெனியை பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு சில கம்பெனிலாம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 7 கம்பெனியும் வேற வேற பிசினஸ்ல இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் வருஷம் அதிகமாக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக்கோட பிரைஸும் ஓரளவுக்கு நல்ல ஒரு growthல தான் இருக்கு. இந்த 7 கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பெனிஃபிட்டுமே கிடைக்கும். ஸ்டாக்கோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் அதிகமாகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கம்பெனி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனியை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்கு தான். இவங்க குரூட் ஆயில் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்டை சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குரூட் ஆயில் ரிஃபைனிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி. ஆயில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது எல்லார் வீட்லையும் ஒரு 2 வீலர் இருக்கும். எல்லாரும் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து இருக்கோம். இவங்க பிஸ்னஸும் சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பெட்ரோல் மட்டும் சேல் பண்ண கிடையாது, குரூட் ஆயிலும் ரிஃபைனரி பண்ணிட்டு இருக்கனால இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது குரூட் ஆயிலோட ப்ரைஸ் அதிகமாகும் போது இவங்க குரூட் ஆயில் ரிஃபைனரி பிஸ்னஸில் இருக்கனால இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ வந்து கிடைக்கும். என்னதான் இவி செக்டார் இப்போ நல்ல ஒரு growthல இருந்தாலுமே ஃபுல்லாக ஈவியாக மாறுறதுக்கு இன்னும் நிறைய வருஷம் வந்து எடுத்துக்கும். அது வரைக்கும் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கும். ஃபுல்லாக ஈவி மாறினதுக்கப்புறம் இந்த பெட்ரோல் பங்கை என்ன பண்ணுவாங்கன்னா இவி ஸ்டேஷன் கொண்டு வர வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நார்மலாகவே மற்ற கம்பெனியெல்லாம் ஈவியில் வந்து இருக்காங்க. இப்போவே இவி ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது இவங்க ஏற்கனவே பெரிய நெட்வொர்க் வந்து வச்சிருக்காங்க. அதனால இவங்க சிம்பிளாகவே இவி ஸ்டேஷன் வந்து கொண்டு வர முடியும். கண்டிப்பாக அதை பற்றி இவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. எப்போ எல்லாருமே ஈவிக்கு ஓரளவுக்கு மாறுறாங்களோ அப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 300 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 40% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 1,29,000 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. 52 வீக் லோ 267, 52 வீக் ஹை அப்படிங்கிறது 392 வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வெறும் 5 தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 15 இருக்கு. புக் வேல்யூ 217, டிவிடெண்ட் ஈல்டு 5.81 இருக்கு. ROCE 16%, ROE 17%, ROIC 24%, OPM 8.68% வந்து இருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 466 இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 299 தான். பிஜி ரேஷியோ 0.65 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.56 வந்து இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.39 தான் இருக்கு. இந்த கம்பெனியோட சிஏஜிஆர் நம்ம வந்து பார்க்கும்போது சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்துல 6%, ப்ராஃபிட் growth லாஸ்ட் 10 வருஷத்துல 11% இருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth. ஸ்டாக்கோட பிரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்துல 7%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா வருஷம் 7% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனால் டிவிடெண்ட் ஈல்டு நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு 7.5% வந்து இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஸ்டாக்கோட பிரைஸ்ல ஒரு 7, டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 7.5% போட்டோம்னா கிட்டத்தட்ட 14% ரிட்டர்ன் இந்த ஸ்டாக்ல வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் உங்க போனஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்ப்போம். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% வந்து இருக்கு. இவங்க வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 2025 வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. 2026 இப்போ பிப்ரவரி மாதம் ஒரு தடவை ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் ஜூலை அண்ட் நவம்பர் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷம் நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது 22 ரூபாய் 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. 2000 1:1 அப்படிங்கிற ஒரு போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு 2012 அதே 1:1, அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. 2016 அதே 1:1. 2017 வந்து பார்த்தீங்கன்னா 1:2, அதாவது நம்மகிட்ட 2 ஷேர் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக கொடுத்துருப்பாங்க. 2014 1:1 அப்படிங்கிற ஒரு போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை விட 7.5% இருக்கு. ப்ளஸ் இவங்க போனஸ் எல்லாம் கொடுக்கறனால லாங் டேர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் இன்வெஸ்டருக்கு இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது கெயில் இந்தியா. இவங்க நேச்சுரல் கேஸ் கம்பெனியாக வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட நேச்சுரல் கேஸ் பைப்லைன் மட்டும் 11,500 கிலோமீட்டருக்கு மேலே இவங்க கிட்ட இருக்கு. 2,300 கிலோமீட்டருக்கு மேலே எல்பிஜி பைப்லைனும் 6 எல்பிஜி கேஸ் ப்ராசஸிங் யூனிட் வந்து இருக்கு. இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, சிங்கப்பூர் அண்ட் யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள சப்சிடரி வந்து இருக்கு. அதனால இவங்களோட பிஸ்னஸை வந்து நம்ம இந்தியாவை தவிர ஃபாரினுக்கும் விரிவு வந்து படுத்திருக்காங்க. கேஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ரொம்ப நாள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இண்டக்ஷனுக்கு மாறுறோம், அதாவது கரண்ட் அடுப்புக்கு மாறுறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பாருங்கள் நிறைய சிட்டியில் நம்ம சமையலுக்கு தேவையான அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்து கொண்டு வந்துட்டாங்க. பைப்லைனில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பைப்லைனில் வந்து வரும்.
அதனால இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கும். என்னதான் நம்ம வந்து கரண்ட் அடுப்பு இந்த மாதிரிலாம் மாறினாலுமே கண்டிப்பாக இந்த கேஸோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் பிரைஸ் 154 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 66% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 240 ரூபா பக்கம்லாம் இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்லாம் கீழே போகிறனால 154 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 11, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 12 வந்து இருக்கு. ROCE 14%, ROE 13%, ROIC 19%, OPM 9.54% வந்து இருக்கு. இன்டென்சிக் வேல்யூ 179 வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ நெகட்டிவ்ல 2.50 இருக்கு. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 39.6% இருக்கு. நம்ம டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டிவிடெண்ட் பேட் ரேஷியோ வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வருதுன்னா அதில் 39 ரூபா 60 காசு நம்மளுக்கு டிவிடெண்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது இவங்க டிவிடெண்ட் ஈல்டு 5% பக்கத்தில் இருக்கு. இன்னமும் இவங்க டிவிடெண்ட் ஈல்டு டிவிடெண்ட் பேட் ரேஷியோ அதிகமாக்கும் போது நமக்கான டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி 0.25 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.14 வந்து இருக்குது. இவங்களோட சிஏஜிஆரை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் growth 9%, லாஸ்ட் 10 வருஷத்தில் அதே மாதிரி ப்ராஃபிட் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 13% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 8%, ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 13% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 10 வருஷத்தில் 8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு 5% வச்சா கூட கிட்டத்தட்ட 13% இந்த ஸ்டாக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்க வருஷத்துக்கு 2 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட் 2026 ஒரு ஷேருக்கு 5 ரூபாய் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் ஆகஸ்ட் மாதம் வரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான போனஸ் வந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. 2008 ஒரு தடவை போனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2017, 2018, 2019, 2022 இந்த மாதிரி தொடர்ந்து லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனஸ்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டு இப்போ தான் வந்து 5% வந்து இருக்கும். இதுவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல யாரும் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30-40% கூட இருக்கும் வருஷத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே போனஸ் வந்து அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிஜி இன்வெட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக இருக்காங்க. அதாவது இவங்க கிட்ட அதிகமான அசட் இருக்கும். அந்த அசட் வந்து பார்த்தீங்கன்னா வாடகைக்கு விட்டு அதில் வர லாபத்தை தான் நமக்கு வந்து டிவிடெண்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ட்ரஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டுக்காக தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட அதிகமான காசு இருக்கும்போது ஒரு வீட்டை வாங்கி அதை வாடகை கொடுக்கும்போது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கம்பெனியில் நம்ம நிறைய பேர் டிவிடெண்டுக்காக மட்டும் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இவங்க ஆவரேஜாக வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13% இப்போதைக்கு டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பவர் செக்டரில் இருக்கனால நல்ல ஒரு லாபம் இவங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க கிட்ட இருக்க அசட் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வந்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு பவர் கம்பெனி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கரண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து சொல்லுவாங்க. அதாவது எங்கள் கரண்ட்டை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் அசட் வந்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கவர்மெண்ட்டு கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் அந்த கம்பியில் தான் வரும். அந்த கம்பம் கம்பி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி இன்வெர்ட்டரோட தான் வந்து இருக்கும். அதில் ஒரு யூனிட்டுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு இவங்களுக்கு பர்டிகுலர் ஒரு அமௌண்ட் வந்து தருவாங்க. அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டாக வந்து தராங்க. இந்தியன் ரூல்ஸ் படி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு கிட்ட எவ்வளவு லாபம் கிடைக்குதோ அதிலிருந்து 90%லேருந்து 95%க்கு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இவங்க டிவிடெண்டாக வந்து தரணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸு. அதனால எப்பயுமே இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க அசட் வந்து அதிகமாக்கணும். எந்த அளவுக்கு வந்து அசட்டை வந்து அதிகமாக்கிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு டிவிடெண்ட்டே இவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை ஒரே அசட்டை வச்சுட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கம்பெனிலாம் இன்னமும் அவங்களோட அசட் வந்து அதிகமாகிட்டே இருக்கணும். கரண்ட் பிரைஸ் 92 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2021 நம்ம இப்போ எடுத்து பார்த்தா கூட ஸ்டாக்கோட பிரைஸ் 10% நெகட்டிவ்ல தான் இருக்கு. இருந்தாலும் இவங்க வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது மாதம், 5வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம் இவங்க ஒரு குவார்ட்டருக்கு 3 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்போனா வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிஜி யூனிட்லாம் பார்த்துட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது இல்லை இது வந்து 12 ரூபாய் காமிக்கல 50 பைசா காட்டுது 10 பைசா காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எப்படி டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு எங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்திருக்கு அதிலிருந்து இந்த டிவிடெண்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தரோம் அப்படின்ற மாதிரி பிரித்து ஒரு சில வெப்சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பைசா 10 பைசா அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா 2-3 வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்து இருக்கும். ஏன்னா ஒரு சில வெப்சைட்டில் கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணலாம் போட்டிருப்பாங்க. இந்த 3 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க.
எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு 12-13% மேலே டிவிடெண்ட் ஈல்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது காம்பவுண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் அப்படியே வச்சிருப்போம். ஆனால் எப்போ விற்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை நம்ம முதலீடு பண்ணிட்டாவே வருஷம் 12-13% நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும் அந்த அமௌண்ட். அதை வச்சு நம்ம செலவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கூட வந்து பண்ணிக்கலாம். இவங்க அசட் அதிகமாக்கினா தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னமும் டிவிடெண்ட் ஈல்ட் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இண்டிகிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான். இவங்க 2 பேருமே ஒரே ஒர்க்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் இண்டிகிட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய அந்த லாபம் அப்படிங்கிறது வருஷம் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். பிஜி இன்வெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிக அசட் வந்து எதுவுமே அக்யூர் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க. ஆனால் இண்டிகிட் வந்து பார்த்தீங்கன்னா புது அசட்டை வந்து அப்பப்போ வந்து அக்யூர் பண்ணிகிட்டே இருக்கனால இவங்களுக்கான ரெவன்யூ அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. ரெவன்யூ அதிகமாகனா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து அதிகமாக போகுது. அந்த விஷயத்தில் நான் 2 கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது இண்டிகிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் ₹171 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 33% இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க ஒவ்வொரு குவார்ட்டர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹4 வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹16.10 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. 2வது மாதம் 5வது மாதம் 7வது மாதம் 11வது மாதம் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 9% மேலே வந்து இருக்கு. இந்த 2 கம்பெனி ஒரு பேசிவ் இன்கமாக வந்து பார்க்கலாம். இப்போ growth ஸ்டாக் மாதிரி இல்லை, இது வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகாது. ஏன்னா டிவிடெண்டே நிறைய தரனால ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அங்கேயே தான் இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 10% ரிட்டர்ன் அப்படியே ஆவரேஜாக வந்துகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது NMDC. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தாது அண்டு டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பூமியிலேருந்து இரும்பு தாது அண்ட் டைமண்ட் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் விண்டு பவர் ஜெனரேஷனில் வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. அதுவும் இல்லாமல் இங்கே பார்க்கக்கூடிய எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனியாக தான் வந்து இருக்கும். கவர்மெண்ட் கம்பெனி தான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டிவிடெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இரும்பு தாது மட்டும் இல்லாமல் இப்போ பூமிக்கு அடியில் இருந்து இருக்கக்கூடிய நிறைய மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காப்பராக இருக்கட்டும், மேக்னீஸு, இந்த மாதிரி நிறைய தாது பொருட்களை இவங்க வந்து சேல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தாது பொருட்களை பொறுத்த வரைக்கும் போக வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. இப்போ காப்பரோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போக அதிகமாகிட்டு தான் இருக்கும். குறையும் அப்படிங்கலாம் கிடையாது. குறைஞ்சா டெம்பரரியாக எப்போது குறையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு தாது எல்லாமே போக வந்து ரேட் வந்து அதிகமாகிட்டு இருக்கும். அதனால இவங்களுக்கான லாபம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அதிகமாகிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் ₹85 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 75% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 74,819 கோடியில் வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 10.8, இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 17.3 இருக்கு. புக் வேல்யூ 36.9 வந்து இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4% பக்கத்தில் இருக்குது. ROC 29.6%, ROI 23.6%, ROIC 35.6%, OPM 31.2% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 195 வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. பிஜி ரேஷியோ நெகட்டிவில் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். இவங்களோட டிவிடெண்ட் பே ரேஷியோ 44.4% வந்து இருக்குது. டெப்டி ஈக்விட்டி 0.11 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.30 வந்து இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் growth லாஸ்ட் 10 வருஷத்தில் 7%, ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா 0 வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து பிரித்து எடுக்கிற இந்த பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு growthல இருக்காது. அப்படியே மினிமமாக அப்படியே ஸ்டடியாக கொஞ்சமாக தான் growth ஆகும். ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 13% சூப்பரான ரிட்டர்னுங்க. ஏன் அப்படின்னா இதில் ஒரு 13% டிவிடெண்ட் 4% வந்து சேர்த்தா கூட மினிமம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% வந்து இருக்குது. இவங்க வருஷம் 2 தடவை வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2025 மார்ச் மாதம் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒரு ஷேருக்கு ₹2.50 வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மேபி அடுத்த டிவிடெண்ட்டு 1வது மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. போனஸை பொறுத்த வரைக்கும் இதில் 2 தடவை வந்து கொடுத்துருக்காங்க. 2008 ஒரு தடவை, 2024 ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க 2 ஷேர் போனஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. 2008 ஒரு தடவை ஸ்பிளிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ₹10 அந்த ஃபேஷியல் ₹1 மாற்றிருக்காங்க. அதாவது ஒரு ஷேர் 10 ஷேராக வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கும். இந்த போனஸையும் நம்ம வந்து அது 2024 இருக்கக்கூடிய போனஸை நம்ம வந்து கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்தது ONGC, ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனியாக வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுற 71% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட தான் இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை வந்து பார்த்தீங்கன்னா 71% இவங்க தான் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்தியாவில் மட்டும் கிடையாது, வியட்நாமு, நார்வே, எகிப்து, துனிஷியா, ஈரான், ஆஸ்திரேலியாலையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் வெஞ்சர் பண்ணி குரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஏன் பண்ண எந்த குரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகுதோ இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும்.
இன்னும் ரொம்ப நாளைக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா crude oil நேச்சுரல் கேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். கரண்ட் ப்ரைஸ் ₹286 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 176% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 3,60,000 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. கிட்டத்தட்ட ₹330 மேலே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்லாம் கீழே வந்து crude oil ப்ரைஸ்லாம் கீழே வந்துச்சு. அதனால் இவங்களுக்கு கீழே வந்துட்டாங்க. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 9.49 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 27 இருக்குது. புக் வேல்யூ 292, டிவிடெண்ட் ஈல்டு 4.28%, இன்ட்ரென்சிக் வேல்யூ 348 இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து இருக்குது. இது கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும். டெப்ட் ஈக்விட்டி 0.48 வந்து இருக்காங்க. இவங்க டிவிடெண்ட் பே ரேஷியோ 42.5%. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 0.98 இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ விடவும் புக் வேல்யூ விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 14%, ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 7%, ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 வருஷத்தில் 7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 ப்ளஸ் அதில் ஒரு 4% வச்சா கூட கிட்டத்தட்ட 11% ரிட்டர்ன் கொடுக்குது. ஆனால் லாஸ்ட் 5 வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13% வந்து இருக்குது. இவங்க வருஷத்துக்கு 3 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பிப்ரவரி, செப்டம்பர் அண்ட் நவம்பர். பிப்ரவரி மாதம் 2026 ஒரு ஷேருக்கு ₹6.25 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டிவிடெண்ட் செப்டம்பரும், அதுக்கு அடுத்த டிவிடெண்ட் நவம்பர் மாதம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களும் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட 2006 இருந்து 3 தடவை வந்து போனஸ் கொடுத்துருக்காங்க. 2006, 2011 அண்ட் 2016. 2016 1:2, அதுவும் நம்மகிட்ட 2 ஷேர் இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஷேர் போனஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஸ்பிளிட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆர்இசி லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டாரில் வந்து இருக்காங்க. பவர் செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்துக்குமே ஃபைனான்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, சூப்பரான ஒரு கம்பெனி. பவர் செக்டார் அப்படிங்கிறது இன்னும் நல்ல ஒரு குரோத்தில் தான் இருக்கும். ஏன்னா இன்னும் போக போக அதிகமான பவர் நம்ம வந்து கன்சப்ஷன் வந்து பண்ணுவோம். இன்னும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கரண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் இந்த கம்பெனியும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம காற்றாலைக்கு மாறலாம், சோலாருக்கு மாறலாம், இல்லை தண்ணியிலேருந்து நாங்கள் வந்து கரண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு மாறினாலும் அந்த கம்பெனிக்கு தேவையான அமௌண்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இவங்க பிஸ்னஸ் வந்து கடைசி வரைக்கும் இருந்ததாக இருக்கும். ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் ₹349 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 252% ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் கேப் 92,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. கிட்டத்தட்ட ₹600 மேலே இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹350 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ 5.36 இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 18 இருக்குது. புக் வேல்யூ 317, டிவிடெண்ட் ஈல்டு 5% மேலே இருக்குது. ROCE 9.96%, ROE வந்து பார்த்தீங்கன்னா 21%, ROIC 9.96%, OPM 95% இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ ₹830 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.32, டிவிடெண்ட் பே ரேஷியோ வெறும் 29.8% வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 6. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.10 இருக்குது. இவங்களோட சிஏஜிஆர் எடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பரான சிஏஜிஆர். லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 11% சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத் லாஸ்ட் 10 வருஷத்தில் 12%. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் லாஸ்ட் 10 வருஷத்தில் 19% கிட்டத்தட்ட ஸ்டாக்கோட ப்ரைஸை 20% பக்கத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டு 5% சேர்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 25% ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. இதுவே 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை வாங்கினவங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். இவங்க வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஆகஸ்ட் மாதம் 2 தடவை அண்ட் அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2014 பார்க்கும்போது 2 தடவை போனஸ் கொடுத்துருக்காங்க. 1:1 வந்து 2016லையும் 1:3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போனஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டிவிடெண்ட்டும் அதிகமான டிவிடெண்ட்டும் கிடைக்கும். கேபிட்டல் கெயினும் அதிகமாக கிடைச்சிருக்கும். இந்த 7 கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. அதே மாதிரி ஒரு கம்பெனி டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்பெல்லாம் கிடையாது. அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறது வந்து மாற்றலாம். மேக்ஸிமம் இந்த கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறனால கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு தேவைப்படுறனால கண்டிப்பாக வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சூப்பரான கம்பெனி வந்து பார்ப்போம்.